மண்டபத்துல என்ன ஆச்சுன்னே தெரியலையே. பவானி பாரதிய பிளான் பண்ணி லாஜிக்க வர வச்சிருப்பா. அங்க பாரதிக்கு என்ன பிரச்சனையோ தெரியலையே. கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டேன். ச்சே, அதனாலதான் இவங்க கிட்ட மாட்டிக்க வேண்டியதா போயிடுச்சு. இப்ப இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயாகணும். ஒழுங்கு மரியாதை என் கட்ட அவுத்து விடுங்க. அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது. டேய், ஒழுங்க கட்ட அவுத்து விடுறா. என்னடா துரை ரொம்ப துள்றான் போல இருக்கு. என்ன சொல்றான்? துரை அவுத்து விட சொல்றேன்டா. டேய், ஒழுங்கு மரியாதையை கட்ட அவுத்து விடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. டேய், பவானி மேடம் தான்டா ஃபோன் பண்றாங்க. மேடம். டேய், துரை பக்கத்துல போய் போன் ஸ்பீக்கர்ல போடுறா. சரி மேடம். மேடம் உன்கிட்ட பேசணுமாமா? ஏய் பவானி, நீ ரொம்ப ஆட்டம் போட்டுட்டு இருக்க. உன் ஆட்டோலாம் ஒரு நாளைக்கு அடங்க போதா இல்லையான்னு பாரு. டேய், இந்த நிலைமையில கூட உன் திமிர உன்னை விட்டு போகலல. என்ன நீ யார நினைச்ச? உன்கிட்ட எனக்கு எதுக்கு தேவையில்லாம பேச்சு? இங்க பாரு, பாரதிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. பவானி! ஏய், சும்மா கத்தாதடா. என்ன உன் அண்ணன் பொண்டாட்டி மேல பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு ஊத்துதோ? இங்க பாரு, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையா காலி பண்ணிட்டு கடைசியில வந்து உன் கதையை நான் முடிக்கிறேன். அது வரைக்கும் வாய மூடிக்கிட்டு கப்பு சிப்பு நிறு. ஏய் ஏய் பவானி, ஏய். மேடம், ஒரு முக்கியமான விஷயம் மேடம். பாரதி மண்டபத்துல இருந்து லாட்ஜுக்கு வரும்போது ஆர்டிஸ்ட் ஒண்ணு மிஸ் பண்ணிட்டா. அது நம்ம ஆளுங்க பார்த்துட்டு எடுத்துட்டு வந்துட்டானுங்க. இப்ப இந்த ஆர்டிஸ்ட் நம்ம கிட்ட தான் மேடம் இருக்கு. சூப்பர். அத கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்ட்களை என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரிங்க மேடம். பாரதி மண்டபத்துல மிஸ் பண்ண ஆர்டிஸ்ட்ல அப்படி என்னதான் இருக்கும்? இவரு வேற அந்த ராஜேஸ்வரி பாட்டியை போய் பார்த்துட்டு வரலன்னா தப்பாயிடும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எதுக்கு?